வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். இது என்னோட குக்கிங் சேனல். தெரியும் ரொம்ப ஃபார்முலா இருக்கு. ஓகே, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு தீபாவளி இப்போ வரப்போகுது. அதனால we're going to make a healthy snack so that everyone will enjoy this snack. இது வந்து capsicum boats. இது வந்து நிறைய ரொம்ப பப்ளிசைஸ் ஆன ஒரு ஸ்நாக் இல்லை, இன்னும் it's still a creative kind of snack. So ஒரு போட்டோட ஃபங்க்ஷன் வந்து is to carry people or things around, right? So இந்த கேப்சிகம் தான் in this cooking senseல இந்த கேப்சிகம் தான் போட். ஸோ இது வந்து சால்ட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு ஏற்ப நீங்கள் அவ்வளோ சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் தட் த போட் இஸ் கோயிங் டு கேரி. இங்கே பாருங்களேன், போட்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே பாருங்களேன், நிறையா இடம் இருக்குது இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ கரம் மசாலா பொடி அண்ட் காரப்பொடி அண்ட் நெக்ஸ்ட் சீஸ். ஸோ இந்த சீஸ் வந்து எதுக்குன்னா நிறையா பசங்களுக்குலாம் சீஸ் பிடிக்கும். ஸோ அதனால அப்படியே நம்ம வாயில் போட்டு அப்படியே கடற்கடன்னு இருக்கும், அப்படியே வாய்க்குள்ள போகும். அதான் அந்த சீஸ்னு சொல்லுவது ஏதோ ஒரு காம்னஸ் வருது. சீஸ் ஃபார் சி, காம்னஸ் ஃபார் சி. சூப்பரில். ஸோ அடுத்தது வந்து க்ரம்பிள்டு பன்னீர். இதை வந்து பன்னீர் புர்ஜின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அடுத்தது ஆப்வியஸ்லி நம்ம கேப்சிகம். ஆனால் இது நார்மல் கேப்சிகம் இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நார்மல் கேப்சிகம் இல்லை, இது வந்து பேபி கேப்சிகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கரம் மசாலா பொடி, காரப்பொடி, அப்புறம் நம்மளோட சால்ட்டை வந்து நம்மளோட க்ரம்பிள்ட் பன்னீரில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட பன்னீரை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பன்னீர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாசனை. ஓகே, ஸோ அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை உருண்டையாக எடுத்து நம்ம இந்த கேப்சிகம் போட்ஸில் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலாக ஒரு அந்த 5-star ரெஸ்டாரண்ட் போகும்போது அவங்க இது வச்சு யூ வாண்ட் a pinch of semolina அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து ஓகே சார், என்னவா இருந்தாலும் கொடுங்க சார் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த சீஸை வந்து மேலே போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக காட்ட போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பேக் ஆனவனே சஸ்பென்ஸ் அது அப்புறம் பார்ப்போம். சரி வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேப்சிகம் போட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் பன்னீர் ஸ்டஃபிங் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டஃபிங் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துப்போம், இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நாம் உள்ளே போட போகிறோம். பர்ஃபெக்ட்டு ஃபிட்டு. ஸோ உள்ளே போனவுடனே நம்ம வந்து கொஞ்சம் சீஸ் போட போகிறோம் மேலாக கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் போடுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ மேலே சீஸ் போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட்டட் போட். ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ உங்களோட போட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 ஃபில்லிங் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3 மோல்ட் த ஃபில்லிங் டு த கேப்சிகம் சைஸ். அது ஏத்தாப்பில் மோல்ட் பண்ணுங்கள், ஷேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ரெஸ்ட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு ஐ பி ஜஸ்ட் ரைட் பேக். ஓகே, ஐ எம் பேக் வித் மை கேப்சிகம் போட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கேப்சிகம் போட்ஸை ஒரு குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து 2 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து குக்கரில் விட போகிறீங்க. இல்லைனா உங்கள்கிட்ட குக்கர் இல்லை, நான் அவனில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, பேக் பண்ணோன்னா நீங்கள் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ்க்கு அவனில் வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு I will cook it and I will be right back in 2 minutes. Okay, we are back. ஸோ நம்மளோட கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்களோட கேப்சிகம் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே விட்டுறாதீங்க. 2 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா உங்களோட கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம திறக்க போகிறோம். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? வந்து சாப்பிட்றீங்களா? நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, நவ் அவர் கேப்சிகம் போட்ஸ் இஸ் ரெடி டு சர்வ். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட், கேப்சிகம் போட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதில் நம்மளோட மெயின் என்ன, நம்ம வந்து மெயினாக வந்து பன்னீர், க்ரம்பிள்ட் பன்னீர் போட்டிருக்கோம்.
நீங்கள் வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஐயோ எனக்கு சாதம் மிச்சமாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் அந்த சாதத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் சீஸ் மேலே போட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஓகே பீஸாலாம் ரொம்ப அன்ஹெல்தி சாப்பாடு நோ 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 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கேப்சிகம் போட்ஸ்லேயே பீஸா பண்ணலாம். கீழே பீஸா சாஸ் போட்டுட்டு அப்புறம் மேலே வெஜிடபிள்ஸ் லைக் பைனாப்பிள் டொமேட்டோ பேபி டொமேட்டோ ஸோ அதெல்லாம் போட்டுட்டு மஷ்ரூம் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மேலே சீஸ் மட்டும் போட்டுட்டு அப்புறம் some Italian herbs just like a hint of semolina, a hint of Italian herbs. ஸோ அது போட்டுட்டு நீங்கள் வந்து you will have pizza but more healthier. So not only have a happy Diwali but also a healthy Diwali. So அதனால நாம let's have a happy and healthy Deepavali. Happy Diwali to all. Stay safe, stay at home at all times. This is signing off Sriram with Capsicum Boats. See you soon. Bye.